வடக்கிலிருந்து கதிரவேல் ஜோதிடம். இன்றைய பதிவில் எமது யாழ் மண்ணிலிருந்து வெளிவரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து இந்த தனிஷ்டா பஞ்சமி நாட்களை பகுத்து தொகுத்து பட்டியலிட்டுள்ளேன். இந்த தனிஷ்டா பஞ்சமி தொடர்பாக ஒரு சிறு விளக்கம். 27 நட்சத்திரங்களிலும் சூரிய வழி நட்சத்திரங்கள் 14, சந்திரவழி நட்சத்திரங்கள் 13 என எமது முன்னோர்கள் எமக்கு இனங்காட்டியுள்ளார்கள். இவை மனிதனுடைய இறப்போடு சம்பந்தப்பட்டவை. அதாவது சூரிய வழி நட்சத்திரங்களில் ஒரு மனிதன் இறக்கும் போது அவனது உயிர் சென்று சேர வேண்டிய இடத்துக்கு உடனடியாகவே சென்று சேர்ந்துவிடும் எனவும், சந்திரவழி நட்சத்திரங்களில் இறப்பவர்களின் ஆவி உடனடியாக சென்று சேர வேண்டிய இடத்துக்கு சென்று சேர்வதில்லை எனவும், அது ஒரு குறித்த காலங்கள் வரை அலைந்து திரியும் என சொல்லப்படுகின்றது. அந்த குறித்த காலம் வரை பித்ருக்களை சாந்தப்படுத்தும் வகையில் அவர்கள் இறந்த இடத்தில் அல்லது வீட்டின் தெற்கு பக்கத்தில் ஒரு குவளையில் நல்லெண்ணெய் நிரப்பி வைத்து அதற்கு அருகில் ஒரு சிட்டி விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதை அணையாமல் அந்த காலம் வரை பார்த்து கொள்ள வேண்டும் எனவும், இந்த தீபம் இரவில் அணையாமல் கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். பகலில் எரிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, ஆனாலும் எரிந்தால் தப்பில்லை, அது சிறப்பாகத்தான் இருக்கும். இந்த தீபத்தோடு அருகில் இறந்தவர் உயிரோடு இருக்கும்போது விரும்பி உண்ட உணவுகளை ஒரு பாத்திரத்தில் வைக்கலாம். இந்த காலத்தை தான் அடைப்பு காலம் என சொல்கிறார்கள். இந்த அடைப்பு காலம் முடிந்த பின்பு வீட்டில் உள்ள அனைவருமே அந்த குவளையில் வைக்கப்பட்ட நல்லெண்ணெயில் தங்கள் முகங்களை காட்டி பித்திருக்களை வணங்கி அந்த நல்லெண்ணெயை ஒரு கோவிலுக்கு தானம் செய்ய வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார்கள். சரி, எந்த நட்சத்திரங்கள் என்ன நாளில் வந்தால் தனிஷ்டா பஞ்சமி ஏற்படுகின்றது என்பதையும், அந்த தனிஷ்டா பஞ்சமி ஏற்படுகின்ற காலம் எவை எனவும் இங்கே பட்டியலிட்டுள்ளேன். இந்த பட்டியலில் முதலாவது நிரலில் ஆங்கில தேதியையும், இரண்டாவது நிரலில் தமிழ் தேதியும், அதற்கு அடுத்த நிரலில் கிழமை, அதற்கு அடுத்ததாக நட்சத்திரங்கள், ஆண்டு நடப்புக்கு வருகின்ற நட்சத்திரம், அதற்கடுத்து இறுதியாக அடைப்பு காலம், அதாவது அடைப்பு காக்க வேண்டிய காலம் எவ்வளவு என்பதையும் தெளிவாக இங்கே பட்டியலிட்டுள்ளேன். பார்த்து அறிந்து உணர்ந்து பயன்பெறுங்கள். பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த பட்டியலில் கீழே ஒருவர் இறந்த பின்பு அவரது வெற்றுடலை அவரது வீட்டிலிருந்து மயானத்துக்கு எடுத்து செல்லக்கூடாத நேரம் என்ன என்பதை கிழமை ரீதியாக தந்துள்ளேன். இந்த நேரம் சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் கணிக்கப்பட வேண்டும். இங்கே சூரிய உதயம் 6 மணி என கருத்தில் கொண்டு அன்னளவாக கணிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 2026 ஜூலை 7ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு 23ஆம் நாள், அன்றைய சூரிய உதயம் 5:57. எனவே அன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11:57 பிற்பகல் 1:27 வரை என கணக்கிட வேண்டும். இதுபோல சூரிய உதயத்தை வைத்து நாங்கள் இந்த நேரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பட்டியலை உங்களது நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வது அவர்களும் பயனடைவதற்கு வழிவகுப்பதாக இருக்கும். இனிவரும் மாதங்களில் அந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே இந்த பட்டியலை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி.